குட் மார்னிங் வியூவர்ஸ், வெல்கம் டு KFC கதிர் கிச்சன் கார்னர். இன்னைக்கு நாம சேலம் மட்டன் சுக்கா வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாட்ச், நோட், ப்ரிப்பேர் அண்ட் என்ஜாய் வித் யுவர் ஃபேமிலி. நல்லா கழுவுன மட்டனில் மஞ்சத்தூள் போடுங்க. கொஞ்சம் நல்லாவே போடலாம், ஏன்னா மஞ்சத்தூள் ஒரு கிருமி நாசினி. அதோட கொஞ்சம் உப்பையும் போடுங்க. இதை நல்லா கலக்கி ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து மட்டனை நல்லா கழுவிடணும். ஒரு சுத்தமான பாத்திரத்தில் ஒரு 4-5 ஸ்பூனு தயிர், அதுக்கப்புறம் உப்பு, நல்லா மொத்தத்துக்கு தேவையான உப்பை கூட ஒன்றாவே கறியோடு போட்டு கலக்கிடலாம். அப்போ அந்த கறியில் உப்பும் தயிரும் நல்லா ஊறிடும். கறியும் நல்லா மிருதுவாகும். சமைச்சதுக்கப்புறம் சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போவே இந்த மேரினேஷனில் தயிர், உப்பு, மட்டனை போட்டு கலந்து ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற விடலாம். இதுலேயே கொஞ்சம் மசாலா பொருளையும் சேர்த்து போட்டு ஊற வச்சாலும் தப்பு இல்லை. இப்போ இதில் மட்டனை போட்டு நல்லா கலந்து வச்சு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடுங்க. இதோட நல்லா நறுக்கின கொத்தமல்லி, புதினா, அப்புறம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், நல்லா பவுடர் பண்ணதில் இடித்தது, அதோட மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து ஊற வச்சிருங்க. மஞ்சத்தூள் போட வேண்டிய அவசியம் இல்லை, அது நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. கலக்கணத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை 1 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் ருசி நல்லா இருக்கும். 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஒரு குக்கரில் எண்ணெயை சூடு பண்ணியாச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசி பூ, மராட்டி மூக்கு இதெல்லாம் போடுங்க. அது லைட்டாக வெடித்த உடனே வரமிளகாய் போடுங்க, கருவேப்பிலை போடுங்க, அதுலேயே கொஞ்சம் சோம்பு போடுங்க, கொஞ்சம் கல்பாசி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வெடிக்க ஆரம்பித்த உடனே வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் நல்லா பொன் முருவலாக வர அளவுக்கு இதை நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் பொன் முருவலாக வருதுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும். பொன் முருவலாக ஆகிற அளவுக்கு இதை நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பொன் முருவலாக வதங்கியாச்சு. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மைய அரைச்சிருக்கணும், அதை ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. மல்லித்தூள் எப்பயுமே மிளகாத்தூளுக்கு டபுள் மடங்கு இருக்கலாம். இதளவு போதுமானது. இதில் திரும்பவும் பச்சை வாடை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு உடனே தக்காளியை சேர்த்துருங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ இதில் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி சேர்த்துன உடனே நம்ம உப்பு சேர்த்துடலாம். அப்பதான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். இப்போ உப்பு சேர்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு போடுங்க. ஸோ உங்களுக்கு ருசியும் பிரமாதமாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ இந்த தக்காளி லைட்டாக வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நல்லா ஊற வச்ச மட்டனை போட்டு நல்லா ஒரு 1/4 குக் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த மட்டனோட அவுட்டர் பார்ட் இருக்குல்ல, வெளித்தன்மை பருவம் இருக்கு இல்லைங்களா,
அது வந்து லைட்டாக குக் ஆகி உங்களுக்கு சீலிங் மாதிரி ஆகிடும். அப்போ உள்ளே இருக்கிற அந்த கறியில் இருக்கிற அந்த ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, அது வெளியில் வராது. அது மாதிரி சமைக்கும் போது, சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடும் போது நல்ல ருசியாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வதக்குங்க. மட்டனோட வெளிப்பக்கம் வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து இதை வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த மட்டன் பீஸுக்கோட அவுட்ரு பார்ட்டு பாருங்கள், லைட்டாக கலர் வர ஆரம்பிக்கும். அது லைட்டாக எந்த அளவுக்கு அடி பிடிக்காமல் வந்து நம்மளால் வந்து ஃப்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிவிடுவோம். மட்டன் பார்த்தீங்கன்னா அவுட்ரு சைடு நல்லா ஃப்ரை ஆகுது. உங்களுக்கு இன்னும் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை பண்ணுவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியே ஊற்றலை. நாம் அந்த மட்டனில் வந்து தயிர் அதெல்லாம் போட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ மட்டன் இருக்க தண்ணி வெளியில் வர ஆரம்பிக்குது. அவுட்டரில் ஒரு கோட்டிங் ஆகிருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்னும் எந்த அளவுக்கு வந்து இந்த லிக்விட்லேயே ஃப்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுவோம். தண்ணியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. ஆனால் அதில் இருக்க மட்டன் இருக்க தண்ணியே வருது. இப்போ இதில் கரெக்டாக 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துட்டு குக்கரோட மூடியை போட்டு லைட்டாக வந்து நல்லாவே டைட்டாக மூடி ஒரு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் இதை நல்லா வந்து குக் பண்ணிடுவோம். ஒரு மூடி போட்டு, குக்கர் மூடி போட்டு இது நல்லா மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து விசிலை ஓப்பன் பண்ணிட்டு எந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு, எப்படி குக் ஆயிருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா வந்து அதில் இருக்க கேஸ்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக லிக்விட் இருக்கு இல்லைங்களா, இப்போ என்ன பண்ணணும்னா இதை நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும், ட்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி சுண்ட வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா ட்ரை ஆகணுங்க. அந்த அளவுக்கு இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்த உடனே அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இன்னும் ஒரு கடாய், நல்லா மீடியம் சைஸ் கடாய், நல்லா திக்கான கடாய், ஆப்ப கடாய் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்க. இந்த எண்ணெயை வந்து கடாயோட எல்லா பக்கமும் படுற மாதிரி பண்ணுங்க. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ இதில் நம்ம வந்து மட்டனை போட்டு ஃபைனல் ஃப்ரைங் வந்து விட போகிறோம். இந்த ரோஸ்டிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது மட்டன் சுக்கானாலே வந்து ட்ரையாக இருக்கணுங்க, நல்லா ட்ரையாக இருக்கணும். அதுக்காக பண்ண போகிறோம். அதனால் வந்து இந்த ஆயிலை சைடு ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா மசாலா ஒட்டாது. இப்போ இதில் இருக்க எண்ணெயை வந்து திரும்ப எடுத்துடலாம். ஏன்னா அந்த மட்டன் சுக்காலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் ஊஸ் அவுட் ஆகி வருது. ஸோ அந்த மசாலா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதிலே ரோஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு அடி பிடிச்சிக்கும். அதனால வந்து நம்ம புது கடாயில் வந்து எண்ணெயை சூடு பண்ணி அந்த எண்ணெயை எடுத்துட்டு இதில் போட்டு இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா மட்டனை வந்து இதில் போட்டுட்டோம். இதை வந்து நல்லா இப்போ இதில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மட்டன் வந்து ரோ ஃப்ளேமில் வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணுறோம். நம்ம நல்லா பார்த்துங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது அந்த சுக்காங்கிற ரோஸ்டிங் தான். நாம் பாருங்கள் தனியாக எண்ணெய் போடல, அந்த மசாலாவிலையும் ஆரம்பத்துலேயும் போட்டோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் அப்புறம் மட்டன் இருக்க கொழுப்பெல்லாம் தான் உங்களுக்கு வந்து அப்படியே ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. நம்ம கடையில் மட்டன் வாங்கும்போது அதில் இருக்க கொழுப்பு எல்லாமே ட்ரிம் பண்ணிட்டு எடுத்தோம்னாலே போதும். மட்டனை வந்து யார் வேணாலும் நல்லா சாப்பிடலாம். வெங்காயம் நிறைய போட்டு விட்டோம்னு வச்சுங்களேன், அதில் இருக்க அதிகப்படியான கொழுப்பை வந்து அதை வந்து சரி பண்ணிடும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வெங்காயம் வந்து நிறையாவே ஆட் பண்ணுங்க. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா சுக்கா வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கு, பட் ரெடி ஆகலை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடான, ஆஹா இந்த மாதிரி ஒரு பீஸை சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னம்னா எவ்வளோ ஒரு மன திருப்தி கிடைக்குங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மட்டன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ தயாராகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் வந்து மிளகுத்தூளை வந்து நல்லா தூவி விடுங்க கொஞ்சமாக, ஏன்னா எல்லாமே அதுலேயே இருக்குது. உப்பு காரம் எல்லாம் வந்து அந்த கறியில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஜூஸியாக இருக்கிறதுனால மேலே மசாலா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த மசாலா வந்து மேலே ஊட்டிட்டு தான் இருக்குது, நல்ல ஜூஸியாக இருக்கும். இப்போ நல்ல கருவேப்பிலையா இந்த மாதிரி வந்து ஃபைன் சாப்பாக பண்ணி போடுங்க.
அப்பதான் வந்து கருவேப்பிலையை தனியாக எடுத்து போட மாட்டாங்க. அது அந்த கறியோட கலந்துரும். அந்த ஃப்ளேவர் வந்து அருமையா இருக்கும். இப்போ நல்லா ஒரு 2 ஃப்ரை பண்ணி கொத்தமல்லி தலையை தூவிடுவோம். இப்போ வந்து கொத்தமல்லி தலையை அழகா மேலே தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். நல்ல ருசியான சேலம் மட்டன் சுக்கா ரெடி. இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் கொடுத்து பாருங்க. உங்களுக்கு வந்து 2 கிலோ இல்லை 5 கிலோ எடுத்தால் தான் வீட்டுக்கு பார்த்தோம். ஆனால் ரொம்ப ருசியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ருசியான சேலம் மட்டன் சுக்கா தயார். இதை வந்து ரைஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா